இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு புது ஆக்டிவிட்டிக்கு எப்படி மூவ் பண்றது எப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வியூ தேவையில்லை. ஸோ அதனால அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அந்த மெயின் ஆக்டிவிட்டிலையும் அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணோடனே அந்த ஷோ நேம்ங்கிறது அந்த ஐடி இல்லாதங்காட்டி அது ரெட் கலரில் காட்டுது. ஸோ அது வந்து எரர். ஸோ அதனால அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஷோ நேம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ பட்டன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். மூவ் டு நியூ ஆக்டிவிட்டி. ஸோ பட்டன் நேம் சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே போயிட்டு இந்த மெயின் ஆக்டிவிட்டி கிளாஸில் இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஆக்டிவிட்டி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எம்டி ஆக்டிவிட்டி. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்துட்டு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு மற்றதில் டிஃபால்ட் ஆப்ஷன் சேவாக இருக்கட்டும். கொடுத்துட்டிங்கன்னா ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிரும். ஸோ ஆக்டிவிட்டி கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியோடு சேர்ந்து ஒரு டைம் சிங்க் ஆகும். ஸோ சிங்க் ஆகிறது வெயிட் பண்ணுங்கள். ஸோ சிங்க் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, செகண்ட் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலோ ஒரு ஜாவா ஃபைல் இருக்கும். நம்ம எப்படி ஒரு ஆக்டிவிட்டிக்கு இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல், ஸோ அதோட ஜாவா ஃபைல்னு பார்த்தோமோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலும் ஆக்டிவிட்டி ஜாவா ஃபைலும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் ஆக்டிவிட்டியில் அந்த பிளேஸ் பண்ண பட்டன் ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இன்டென்ட் ஒன்று இருக்குது, இன்டென்ட். ஸோ இந்த இன்டென்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம ப்ராட்காஸ்ட் ரிசீவர் பார்த்தோம்ல, ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் ரிசீவர் போகிறதுக்கு, இல்லை சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த இன்டென்ட் தான் யூஸ் ஆகுது. ஸோ இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிவிட்டு இன்டென்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்டென்ட் ஈக்குவல் டு நியூ இன்டென்ட். அந்த இன்டென்ட்குள்ளே என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க, மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ். ஸோ நீங்கள் எங்கே போகணும்னா நம்மளுக்கு செகண்ட் ஆக்டிவிட்டி, இந்த செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு போகணும். ஸோ அதனால செகண்ட் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். கொடுத்துட்டீங்கன்னா இன்டென்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி, அந்த இன்டென்ட் ஆப்ஜெக்ட் இதில் பாஸ் பண்ணணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இன்டென்ட்டுக்கு ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். அதாவது மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து செகண்ட் ஆக்டிவிட்டி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிலேருந்து செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். இப்போ நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டியில் என்ன இருக்கும் பார்த்தா எம்டியாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, ஒரு டெக்ஸ்ட் வியூ வந்து எடுத்து வச்சுக்கலாம் இங்கே. ஸோ வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட் வியூக்கு நம்ம இப்போ போல் ஐடி வந்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணாங்காட்டி அந்த ஐடி வந்து வைக்கல. ஸோ நம்ம ஐடி வைக்கிறதுனா செகண்ட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஐடி வச்சுருக்கோம். ஸோ வச்சுட்டு இதில் டெக்ஸ்ட் வியூவில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, வெல்கம் டு செகண்ட் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டின்னு கொடுத்துட்டு, ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும்னா ஒரு 32 இல்லைன்னா ஒரு 100. ஸோ அந்த வேல்யூ கொடுத்துட்டு ஸோ விட்டுருக்கோம். ஸோ இப்போ என்ன செகண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம ஜாவா ஃபைல் எதுவுமே ரன் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி மூவ் ஆயிரும். ஸோ இப்போ அதை ரன் பண்ண போகிறோம். ஸோ ஆப் ரன் ஆயிடுச்சு. ஸோ ஆப் ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அந்த டெக்ஸ்ட் வியூ ரிமூவ் பண்ணங்காட்டி அது எதுவும் இல்லை. ஸோ ப்ரோக்ராமிங் லைன். ஸோ நம்ம வந்து இதில் டிஃபால்ட்டாக என்ட்ரு பண்ணாமே விடலாம். ஸோ கொடுத்துட்டு மூவ் டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து வெல்கம் டு செகண்ட் ஆக்டிவிட்டிங்கிற ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ டெக்ஸ்ட் வியூ நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணாங்காட்டி அது ரொம்ப ஸ்மாலாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆக்டிவிட்டியில் வாங்க ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் போய் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இன்டென்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கூடவே என்ன பண்ணுறோம்னா இந்த டேட்டாவே அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்டென்ட் டாட் புட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதாவது இந்த ஆக்டிவிட்டியில் இந்த ஆக்டிவிட்டி மூவ் பண்ணும். ஸோ மூவ் பண்ணும்போது இந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புட் எக்ஸ்ட்ராவோட ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்கோட டேக் வேணும். ஸோ அது டேக் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நேமு,
இந்த புட் எக்ஸ்ட்ரால என்ன போட போறியோ அந்த புட் எக்ஸ்ட்ரால இருக்கிற நேம், ஸோ கமா நீ என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுமோ அந்த மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் வந்து நமக்கு நேம் ஸ்ட்ரிங்னு இருக்கு. ஸோ அந்த நேம் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு இன்டென்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு, அந்த இன்டென்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டிலேருந்து இந்த ஆக்டிவிட்டி போகணும். ஸோ போகும்போது இந்த நேம் ஸ்ட்ரிங்கிற மெசேஜுங்கிற வேரியபிள் நேம் வச்சு எடுத்து போனதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணு ஸோ அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டி போகும்போது இந்த மெசேஜ்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டி கூட கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி இங்கே ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்குக்கு வந்து நேம் ஏதோ ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு கெட் இன்டென்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கெட் இன்டென்ட் டாட் கெட் மெசேஜ் இல்லை கெட் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ கெட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த கெட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரால நம்ம இங்கே என்ன இந்த இடத்துல சென்ட் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்து சென்ட் பண்ணுமோ ஸோ அதே நேம் இங்கே கொடுக்கணும். ஸோ கோட்ஸ்குள்ள ஸோ அங்கே ஸ்பெல்லிங் என்ன மாதிரி கேப்ஸ் ஸ்மால் எல்லாமே கொடுத்தோமோ ஸோ அதே இங்கே மெசேஜுங்கிற நேம் வந்து இங்கே கொடுக்கணும். MESSAGE. ஸோ அதே நேம் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிலேருந்து இந்த ஆக்டிவிட்டி வரும்போது அந்த இன்டென்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிட்டு அந்த இன்டென்ட்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மெசேஜுங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த நேம்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து டெக்ஸ்ட் வச்சது இல்லையா, ஸோ டெக்ஸ்ட் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணிக்கலாம். இந்த 14 SP இருக்கிறத 28 SP அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐடியை வச்சுட்டு இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் செகண்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ போல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டெக்ஸ்ட்டுங்கிற ஐடி இருக்குது. ஸோ அந்த செகண்ட் டெக்ஸ்ட் நீங்கள் நேம் கொடுக்க போகிறோம். ஸோ செகண்ட் டெக்ஸ்ட்டு ஸோ டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே யூசர் என்டர் பண்ண ஸ்ட்ரிங் வந்து இந்த நேமில் இருக்கும். ஸோ அந்த நேம் வந்துட்டு செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்துருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு அந்த டிஸ்பிளேங்கிற நேம் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓவரால் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த யூசர் இருந்து வாங்கின ஸ்ட்ரிங்கை வந்து நேம் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன்டென்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகும்போது இந்த ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகுது. ஸோ இப்போ வந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி உள்ளே போனோடனே அந்த டிஸ்பிளேங்கிற இதை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த இதுலேருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிலேருந்து சென்ட் பண்ண ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த செகண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருந்த டிஸ்பிளேங்கிற டெக்ஸ்ட் வியூக்கு வந்துட்டு இந்த செட் டெக்ஸ்ட் வந்துட்டு அந்த நேம்ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நேம் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ மூவ் டு நியூ ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி மூவ் பண்ணும்போது நம்ம போன ஆக்டிவிட்டியில் என்ன நேம் கொடுத்தோமோ ஸோ அந்த நேம் வந்துட்டு செகண்ட் ஆக்டிவிட்டியில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்டென்ட்டோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஒரு ஆக்டிவிட்டியில் இன்னொரு ஆக்டிவிட்டி மூவ் பண்ணுறது இல்லாமல் ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா பாஸ் பண்ணுமோ ஸோ அந்த நேம்லாம் பாஸ் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிலேருந்து செகண்ட் ஆக்டிவிட்டி போயிட்டோம். செகண்ட் ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் வந்து திரும்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் அப்ளிகேஷனில் இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து அப்லோட் கேமராங்கிறது உங்களோட ஆக்டிவிட்டியாகவே இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து அந்த ஆக்டிவிட்டி போகணும். ஸோ இமேஜ் பிக்கருங்கிற ஆக்டிவிட்டி போயிட்டு ஸோ நீங்கள் பிக் பண்ண இமேஜ் வந்துட்டு திரும்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு ரிசல்ட் வரணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி கேஸில் ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் செகண்ட் ஆக்டிவிட்டி போகிறோம். செகண்ட் ஆக்டிவிட்டியில் பிக் பண்ண டேட்டா வந்து திரும்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு கொண்டு வரணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி கேஸில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்மளுக்கு. என்னென்னா, இந்த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிக்கு பதிலாக ஸோ இந்த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டின்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அங்கேருந்து ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் ஸோ அது ரிட்டன் இந்த ஆக்டிவிட்டிக்கே வந்துடும். ஸோ இதோட ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இன்டென்ட்டு. ஸோ நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண இன்டென்ட் வந்து அப்படியே கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் கோட்னு ஒரு இன்டிஜர் வந்து நம்ம டினோட் பண்ணோம். ஸோ அதை என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஃபைனலில் இன்டிஜர் request equal to 10 சும்மா ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து இங்கே சென்ட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஆக்டிவிட்டிலேருந்து டேட்டா கிடைச்சதுக்கப்புறம் திரும்பி இந்த ஆக்டிவிட்டிக்கு அந்த டேட்டாவை கேரி பண்ணிட்டு வரும். ஸோ இதுதான் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட்டு. ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட்டில் வந்துட்டு நமக்கு கொடுக்குற டேட்டா வந்துட்டு செகண்ட் ஆக்டிவிட்டிலேருந்து திரும்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் எந்த மெத்தட் கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு ஓவர் ரைட் மெத்தட் எழுதணும். ஸோ இது ஆன் கிரியேட்டுக்கு வெளியே எழுதணும். ஸோ எகைன் நம்ம ஆல்ட் இன்சர்ட் கொடுத்தா ஓவர் ரைட் மெத்தட்ஸில் காட்டும். ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட். ஸோ ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா ஸோ அந்த ஆக்டிவிட்டிலேருந்து டேட்டா சென்ட் பண்ணி திரும்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வரும்போது இந்த மெத்தட்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் எழுதிருக்குமோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அதோட பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கோட், ரிசல்ட் கோட், இன்டென்ட் டேட்டா. ஸோ ரெக்வஸ்ட் கோட்னா நம்ம இங்கே கொடுத்த ரெக்வஸ்ட் கோடு. ஸோ அதாவது இப்போ இந்த இதுலேருந்து நிறைய ஆக்டிவிட்டி கால் பண்ணுவோம். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி கால் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 பட்டன் இருக்குன்னா 2வது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 3rd ஆக்டிவிட்டி போகணும், 2nd பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 2nd ஆக்டிவிட்டி போகணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி கேஸில் இருக்கும்போது ஸோ எந்த ரெக்வஸ்ட் எங்கேருந்து ரெக்வஸ்ட் போச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ரெக்வஸ்ட்னு போடுறோம். ஸோ அப்படி போடும்போது 2 ரெக்வஸ்ட் இருக்கும். ஸோ இது ரிட்டர்ன் வரும்போது எந்த ஆக்டிவிட்டிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கோடு. ஸோ ரிசல்ட் கோடு வந்து அங்கேருந்து சென்ட் பண்ணுறது, ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் சென்ட் பண்ணுறது. ஸோ இன்டென்ட் நம்ம இங்கே மேலே பார்த்தோம்ல இன்டென்ட். ஸோ அதே இன்டென்ட் தான் இங்கேயும். ஸோ அந்த இன்டென்ட்ல வந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்காட்டி அந்த டேட்டாங்கிற ஒரு வேரியபிளில் 3rd வேரியபிளாக வருது. ஸோ இது பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபார் செகண்ட் ஆக்டிவிட்டி மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பட்டன் எதுக்குன்னா ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் ஆக்டிவிட்டிலேருந்து திரும்பி அகைன் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கே வரணும். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஐடி வந்து என்ன பண்ணுறோம்னா செகண்ட் BTN அப்படின்னு ஐடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடியில் அதோட டெக்ஸ்ட் வந்துட்டு மூவ் டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ நேம் பண்ணிவிட்டு இது வந்து கன்ஸ்ட்ரெயின் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஸோ ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஐடியை வந்து நோட் பண்ணிங்க செகண்ட் BTN. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் BTN கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் BTN கொடுத்தா என்ன நடக்கணுங்கிற ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ செகண்ட் பட்டன் கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு ஸோ இதில் என்ன கொடுக்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா என்ன டேட்டா சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேணும். ஸோ நம்மளாம் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு என்னென்னா ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு I am from second activity. ஸோ ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபஸ்ட்டு இன்டென்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டென்ட் I ஈக்குவல் டு நியூ இன்டென்ட். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்டென்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டென்ட்டில் வந்து நம்மளோட டேட்டாவை போட போகிறோம். ஸோ ஐ டாட் புட் எக்ஸ்ட்ராவில் வந்துட்டு ஸோ நம்ம எப்போ போல போகிற மாதிரி மெசேஜ். ஸோ மெசேஜில் MSGன்னு கொடுத்துக்கிறோம். மெசேஜ் கம்மா இந்த ஸ்ட்ரிங் வந்து STRன்னு இருக்கா. ஸோ அந்த ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து கிரியேட்டில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம டெஸ்ட்ராய் ஆகலை. ஸோ ஆன் பாஸில் இருக்கும். ஸோ திரும்பி அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன கொடுக்கணும்னா செட் ரிசல்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ செட் ரிசல்ட்டில் வந்து என்ன கொடுக்கணும்னா 2 பேராமீட்டர் இருக்குது. நம்ம டேட்டா சென்ட் பண்ண தேவையில்லைன்னா ரிசல்ட் கோட் மட்டும் சென்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு எதாவது டேட்டா சென்ட் பண்ணால் ரிசல்ட் கோடு கூட அந்த டேட்டாவும் இருக்கணும். ஸோ இந்த ரிசல்ட் கோடில் நம்மளுக்கு இன்டிஜர் வேல்யூ டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ரிசல்ட் ஓகே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூ.
ஸோ இந்த ரிசல்ட் ஓகேங்கிறத நம்ம கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சுன்னா இந்த ரிசல்ட் ஓகேன்னு கொடுப்போம், இல்லை ரிசல்ட் ஃபெயில்னு இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது திரும்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகும்போது நம்மளுக்கு தேவையான டேட்டா கிடைச்சதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு மெசேஜ் புட் எக்ஸ்ட்ராவில் மெசேஜ் போட்டாச்சுங்காட்டி ரிசல்ட் ஓகேன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரிசல்ட் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லைக் செகண்ட் பேராமீட்டர் என்னன்னா இன்டென்ட். ஸோ எங்கேருந்து கால் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த இன்டென்ட். ஸோ இது ரெண்டும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த செகண்ட் ஆக்டிவிட்டியை ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஏன்னா இதோட நமக்கு செகண்ட் ஆக்டிவிட்டி வேலை முடிஞ்சு. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு அந்த செகண்ட் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு புது இன்டென்ட் கிரியேட் ஆகுது. அந்த இன்டென்ட் வந்து மெசேஜ்ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ரா அப்பெண்ட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து செட் ரிசல்ட். ஏன்னா இது வந்து கால் பேக். ஸோ இதுக்கு வந்து ஒரு கால் பேக் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட்னு கொடுத்தங்காட்டி ஸோ இது வந்து ஒரு கால் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அந்த கால் பேக் தான் இந்த செட் ரிசல்ட்டு. ஸோ இந்த செட் ரிசல்ட் கொடுக்கும்போது நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணீங்களோ ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு ரிசல்ட் ஓகே அப்படிங்கிற ஒரு இண்டிஜரும் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணுமோ அந்த மெசேஜ் வந்து இன்டென்ட்டாகவும் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் கால் ஆயிருக்கும். நீங்கள் எப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் கால் ஆனோடனே ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் திரும்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்தோடனே இந்த மெத்தட் இன்வோக் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் என்ன இருக்கணும்னா ரெக்வஸ்ட் கோட் ரிசல்ட் கோட் டேட்டா. ஸோ ரெக்வஸ்ட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ண ரெக்வஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த கோட் வந்து அங்கேருந்து வரும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் கோட் ஈக்குவல் டு நம்மளோட இந்த ரெக்வஸ்ட்டு ஈக்குவல் டு ஸோ அந்த ரிசல்ட் ரெக்வஸ்டான்னு பார்க்குறோம். ஸோ அப்படி ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம பண்ணுறது கரெக்டு. ஸோ இருந்துச்சுன்னா மட்டும்தான் உள்ளே போகணும், இல்லைன்னா நம்ம வேறு ரெக்வஸ்ட் போகிறோம். ஸோ அது எல்ஸ் பார்ட்டுக்குள்ள நம்ம என்ன கோட் எழுதணுமோ ஸோ டோஸ் மெசேஜோ இல்லை எது என்ன பண்ணுறோமோ அது பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களோட டிஃபால்ட் மெசேஜ் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ அடுத்து இது ரிசல்ட் ரெக்வஸ்ட் கோட் இந்த மெத்தட் தான் கால் பண்ணிச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் கோட் வந்து பார்க்கணும். ஸோ ரிசல்ட் கோட் என்னன்னு பார்க்குறோம். ரிசல்ட் கோட் வந்து ஈக்குவல் டு ரிசல்ட் ஓகே. ஸோ அதர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கேன்சல்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ரிசல்ட் ஃபர்ஸ்ட் யூசர் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ரிசல்ட் ஓகேவான்னு பார்க்குறோம். ஸோ இந்த ரிசல்ட் கோட் வந்து ரிசல்ட் ஓகே அப்படிங்கிற கேஸில் என்ன பண்ணணும்னா இப்போ தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ப்ரொசீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் மெசேஜ் ஈக்குவல் டு ஸோ அந்த மெசேஜில் என்ன பண்ண போகிறோம்னா இன்டென்ட்டில் டேட்டா எப்படி வாங்கினா கெட் இன்டென்ட்ங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா வாங்குகிறோம். ஸோ கெட் இன்டென்ட் டாட் கெட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா. ஸோ ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ராவில் இங்கே நேம் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்க, இங்கே வந்து நேம் மெசேஜ்னு கொடுத்துருக்கோம், எம்எஸ்ஜின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதே நேம் இங்கே வந்து எம்எஸ்ஜி அப்படிங்கிற நேமில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எம்எஸ்ஜிங்கிற ஸ்ட்ரிங்லேருந்து செகண்ட் ஆக்டிவிட்டியில் அந்த இன்டென்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டு மெசேஜுங்கிறத ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு டெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறல. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு இங்கே ஸோ இல்லைன்னா இந்த பட்டனோட நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே மூவ் டு செகண்ட் நியூ ஆக்டிவிட்டின்னு இருக்கிற பட்டனோட நேம் வந்துட்டு நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டிலேருந்து இந்த கொடுத்த ரிசல்ட் வந்து நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பட்டனுக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பட்டனே இருக்குது. ஸோ அந்த பட்டன் ஐடி யூஸ் பண்ணி ஸோ பட்டன் டாட் செட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பட்டனுக்கும் பட்டனோட நேமும் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல ஓகே கேன்சல் அப்படிங்கிற மாதிரி பட்டன் இருக்கும். ஸோ ஓகே கேன்சல் பண்ணால் அந்த பட்டனோட நேம் வந்து ஓகேலேருந்து கேன்சலுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கேஸில் இந்த மாதிரி பட்டனுக்கு செட் டெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டனுக்கு நேம் என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மெசேஜுங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அந்த பட்டனுக்கு நேம் அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்பை ரன் பண்ணுறோம். ஸோ இங்கே கெட் இன்டென்ட் போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டேட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ டேட்டா வந்துட்டு ஆல்ரெடி இன்டென்ட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற டேட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த டேட்டாவும் போய் சர்ச் பண்ணாமல் ஸோ இந்த டேட்டா டாட் கெட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரான்னு போட்டுக்கலாம். ஸோ போட்டு இப்போ ரன் பண்ணுறோம் ஆப்பை. ஸோ கிரேடில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து நேம் டைப் பண்ணுறோம். ஸோ லைன் இப்போ வந்து நேம் இந்த பட்டனோட நேம் பார்த்தீங்கன்னா மூவ் டு நெக்ஸ்ட் நியூ ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் பண்ண இது இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ மூவ் டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரும்பி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்துருச்சு. இப்போ செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். ஸோ அதோட கால் பேக் வந்துட்டு அதோட ஆன் டெஸ்ட்ராய் கால் ஆயிருக்கும். ஸோ இந்த பட்டன் நேம் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் செகண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற நேமுக்கு வந்து இந்த பட்டன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எடிட் டெக்ஸ்ட்டில் மட்டும்தான் டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், டெக்ஸ்ட்டில் மட்டும் தான் டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா காம்பனண்ட்டுக்குமே இந்த செட் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது.
ஸோ இந்த செட் டெக்ஸ்ட்டு, செட் விசிபிலிட்டி, செட் ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா காம்பனண்ட்ஸுக்குமே இந்த செட் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஒரு புது ஆக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ பட்டன் யூஸ் பண்ணுறது, எடிட் டெக்ஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இன்டென்ட்னா என்ன, ஸோ அதோட ஒரு சில ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.